அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை இலை தோசை. தூதுவளை இலையை எவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா? பாருங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதில் முள் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். எப்படின்னா 2 இலையும் இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா முள் அப்படியே தானாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை எப்படி தோசை சுடுறதுன்னு பார்த்தா, தோசை 2 கரண்டி மாவு எடுத்து மிக்சியில் போட்டு இந்த இலையை நல்லா அலசிட்டு இந்த முள்ளை எடுத்துட்டு போட்டு அரைச்சி சுட்டோம்னா தோசை இப்படி தான் வரும். பாருங்கள், தோசையை கொஞ்சம் க்ரீனாக இருக்கும், அவ்வளோதான். இந்த சட்னி எடுத்து தொட்டு எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். பொடி வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நியூட்ரிஷன் இது இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அடுத்தது சளிக்கு பயங்கர மருந்து. இது சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நன்றி, வணக்கம்.